அஸ்ஸலாமு அலைக்கும். நான் சிக்கந்தர், லண்டனில் இருந்து. சகோதரர் பிஜே அவர்கள் சஹாபாக்களுடைய வரலாற்று நிகழ்வுகளை மிக தெளிவாகவும் ஆதாரபூர்வமாகவும் எடுத்துரைத்தார். அந்த உண்மைத்தன்மையை, அந்த வரலாற்று உண்மைத்தன்மையை மறுப்புக்கிணங்க முஜாஹித் என்பவர் குற்றச்சாட்டுகளை பிஜே மீது வைத்துள்ளார். அதை இவ்வளவு நாளா நம்ம கேட்டிருக்கிறோம். ஃபேஸ்புக் வழியாகவும் தௌஹீத் சகோதரர்கள் நிறைய அதோடைய ஆதாரபூர்வமாகவும் அந்த செய்தி பதிவுகளை பதிவிட்டிருந்தாருங்க. நானும் சில இதில் சொல்லியிருந்தேன். இப்போ என்னன்னு சொன்னாக்கா, இப்போ முதல்ல உஸ்மான் கொலை வழக்கில், கொலை விஷயத்துல உஸ்மான் அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த அநீதி இழைக்கப்பட்ட அந்த விஷயத்தை அலிதான் காரணம், அலியுடைய பங்களிப்பு அதில் உள்ளது என்பதை முஜாஹித் என்பவர் மறுத்து விட்டார். அதை ஏற்றுக்கொள்ள அவருக்கு மனம் இல்லை. சரி, மனம் இல்லைன்னு சொன்னாக்கா அதோடைய உண்மைத்தன்மையை சொல்லணுமா இல்லையா? அவருக்கு மனசு இல்லைன்னு சொன்னாக்கா அதுக்காக பிஜே மேல குற்றச்சாட்டு வைக்கிறதுக்கு என்ன நியாயம் இருக்கு? அந்த அலி சம்பவத்தை, அலியுடைய வரலாற்று நிகழ்வுகளை, சஹாபாக்களுடைய அந்த உஸ்மானுக்கு ஏற்பட்ட அநீதியை அவர் ஆதாரபூர்வமாக அதை எடுத்துரைத்த அந்த செய்தியை ஏன் ஒரு மறுக்கணும்? மறுக்கிறதுக்கு என்ன காரணம்? அப்போ அலியை நீங்க சப்போர்ட் பண்றதா இருந்தாக்கா, இது யாரு செய்யற வேலை? சியாக்கள் செய்யக்கூடிய வேலை. இது நிறைய நம்ம சொல்லிட்டோம். அது வகையில பாத்தீங்கன்னாக்கா, அதுக்கப்புறமா என்ன சொன்னாரு, ஹுசைனை பத்தி அவங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டது யாரும் சொல்லல அப்படின்னாரு. இதுக்கு பதில் இல்லை. இதுக்கு நீங்க மறுத்தீங்கன்னாக்கா இதுக்கு நீங்க சரியான காரணத்தை சொல்லி மறுப்பு தெரிவிக்கணும். அது இல்லை. அதை இப்போ என்னன்னு சொன்னாக்கா, இப்போ ஹுசைனுக்கு போயிட்டாங்க. அவங்க ஒரு அலியுடைய பிள்ளைகள்கிட்ட நீங்க போயிட்டீங்க. என்ன அது மாதிரி நீங்க செய்யும் போது இது எந்த விதத்துல நியாயம்தான் கேட்கணும். எங்களை மாதிரி ஒரு பாமர மக்கள் இவ்வளவு தெளிவா பிஜே அவர்கள் சொன்னதை இது இந்த மாதிரி யாரும் சொன்னதில்லை. சகாபாக்களுடைய விஷயத்த யாரும் இந்த அளவுக்கு எடுத்து வச்சதில்லை. அவர் சொல்லியிருக்கிறாரு. ஆனா அதை நீங்க முஜாஹித் அவர்கள் பொய் என்று சொன்னாக்கா நீங்க அதுக்கு ஆதாரத்தை எடுத்து வைக்கணுமா இல்லையா? அதை செய்யலை. இப்போ அதை விட்டுட்டு இதை திசை திருப்புறதுக்காக ஹுசேன் அப்படின்னு வந்தாரு. அதையும் நிறைய நம்ம சகோதரர்கள் அது எல்லாம் நிறைய பதிவிட்டு இந்த மாதிரிலாம் மாற்றி பேசுறாரு அப்படின்னு அவருடைய நிலைமையை நிறைய சொல்லியிருக்கிறாங்க. நம்மளும் சொல்லியிருந்தோம். இப்போ மூணாவது என்ன எங்கே போயிட்டாருன்னு சொன்னாக்கா, அந்த இது முன்னாடி ஆரம்ப காலத்தில், இப்போ நான் இப்போ என்ன அளவில் நான் சொல்கிறேன்னே, நான் 90களில் ஒரு இஸ்லாம்னா என்னன்னு தெரியாம ஒரு சடங்கு சம்பிரதாயம் மாதிரி தான் எல்லாம் வீட்டில் தொழுகை சொல்றாங்க, தொழுகை போக சொல்றாங்க, தொழுகிறோம். 4 பேர் எப்படி தொழுகிறாங்களோ அது மாதிரி தொழுகைன்னா அது தொழுகை வழிமுறை கூட நமக்கு தெரியாது. அந்த மாதிரி சுன்னத் ஜமாத்தில் அந்த அனபி மதகபுடைய என்ன வழிமுறை இருக்கோ அதை தான் நம்ம பின்பற்றிக்கிட்டு இருந்தோம். அப்போ அதை அப்போ உள்ள இமாம்கள், அத சுன்னத் ஜமாத் இமாம்கள் அப்போதானே நிறைய இருந்தாங்க. அப்போ என்ன சொன்னாங்க, அந்த பிஜேன்ற ஒருத்தர் வந்திருக்கிறாரு, அவரு பயங்கரமான ஒரு சிறுக்கு பத்தி, அதாவது முஸ்லீம்களை வழிபட செய்யக்கூடிய அளவுக்கு முஸ்லீம்களை அதாவது குர்ஆன் ஹதீஸை மறுக்கிறாரு. சுருக்கமா சொல்ல போனா, ஒரு ஷார்ட்டா சொல்றேனே, எனக்கு ஆரம்பத்துல இந்த இமாம்களை பத்தி அந்த அன்னைக்கு இருந்த இமாம்கள், சுன்னத் ஜமாத் இமாம்கள் என்ன சொன்னாங்க,
பிஜேங்கிற ஒருத்தர் வந்து பன்னிக்கறி அகாம், அது வந்து எலும்பு மற்ற வகையில மற்ற இதை வந்து இப்போ எலும்பு வகையில வந்து சூப்பு போட்டு குடிக்கலாம், இந்த மாதிரி ஒருத்தன் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. நம்மள அதை நம்பணும். இது நம்பிக்கிட்டே இருக்கும்போது, ஏன்னா இது வந்து அது சொல்லாம இருந்தா நம்ம பிஜே யாருன்னு அதை வந்து அந்த இதுக்கு வந்து அந்த தூண்டுதல் இருந்திருக்காது. ஏன்னா ஒன்று சொல்லும் போது அது வந்து நம்ம திருப்பி நம்ம ஆராயிரும், அது யார் ஏன் அப்படி சொல்லணும் அப்படிங்கும்போது அது கொஞ்சம் காலம் அப்படி போயிட்டே இருக்குது. 2000 வருஷத்துல தான் வந்து 1997க்கு அப்புறம் தான் ஒரு பிஜேவுடைய ஒரு ஆடியோ ஒன்று நான் கேட்குறேன். அந்த ஆடியோ வந்து அதாவது ஒரு தப்சீர் பண்ணக்கூடிய ஆடியோ, ரம்லான் உரை, அதாவது ரம்லான் மாதத்துல வந்து தொடர் உரைன்னு சொல்றாங்கல்ல, அந்த உரையை வந்து அந்த ஆடியோ எனக்கு வந்து ஒருத்தர் எனக்கு கொடுக்குறாரு. அந்த ஆடியோ கேட்கும்போது ஒரு யாசின் சூறாவை பத்தி அந்த மாசம் ஃபுல்லா வந்து விளக்கியிருக்காரு. அந்த யாசின் சூறா வந்து அன்னைக்கு லெவல்ல வந்து நாம எப்படி இருந்தோம்னு சொன்னாக்கா, யாசினை வந்து ஒரு வியாழக்கிழமை இரவுன்னு சொன்னாங்க அன்னைக்கு ஓதக்கூடியவங்களா தான் இருந்தோம். அது அர்த்தம் திருத்தலாம் தெரியாது, ஒரு மந்திரம் மாதிரி ஓதிக்கிட்டு இருந்தோம். அப்ப அந்த யாசினோட சூறாவுடைய அந்த அர்த்தத்தை வந்து இவர் விருவிக்கும் போது, எடுத்துரைக்கும் போது பெரிய ஆச்சரியம். இது செத்தவங்களுக்கு ஓதுறது இல்ல, உயிரோட இருக்கிறவங்களுக்கு எச்சரிக்கக்கூடிய அது உடைய சூறா தான் இது, அதோடைய யாசின் சூறா தான் இது அப்படிங்கும் போது எனக்கு பெரிய ஆச்சரியம். அது பெரிய தூண்டுதலா இருந்தா திருப்பி நம்ம வந்து ஒரு பதிவுகளை வந்து நம்ம கேட்க ஆரம்பிச்சோம். கேட்டுக்கிட்டு வரும்போது தான் நமக்கு வந்து அது உண்மைத்தன்மையே தெரிஞ்சது. இப்போ இவங்க வந்து இந்த மாதிரி சொன்னது வந்து இந்த பன்னி கறி ஆறாம வந்து மற்ற இந்த எலும்பு மற்றதெல்லாம் சூப் போட்டு குடிக்கலான்னு சொன்னது வந்து அது வந்து அவதூறுங்கிறது வந்து நமக்கு தெளிவா தெரிஞ்சிருச்சு. அப்ப எந்த அளவுக்கு அவதூறு வச்சிருக்காங்க இவங்க வந்து. அப்ப அந்த காலத்துல வந்து என்னன்னாக்கா, இந்த உலமா சபைன்னு சொல்லிட்டு கூட்டத்தை கூடுவாங்க, அந்த சுன்னத் ஜமாத் ஆளுங்க எல்லாம் இமாம்களா அவங்களாம் ஒட்டுமொத்தமா ஒரு முடிவு எடுத்து இந்த மாதிரி தான் சொல்லணும், இந்த மாதிரி தான் பேசணும், இந்த மாதிரி சட்டத்திட்டங்களை கடைபிடிக்கணும் அப்படின்பாங்க. இடையில யாரும் வந்தாலும் அதை வந்து மதிக்கக்கூடாது அப்படிங்கிற நிலையில தான் இருந்திருக்காங்க. அப்போ இவர் தான் வந்து ஒரு புரட்சியாளர் மாதிரி அதை வந்து உண்மைத்தன்மை எல்லாம் குர்ஆன் ஹதீஸ்னா என்னங்கிறத வந்து விளக்கி சொல்லும் போது தான் இவர் மேல நமக்கு வந்து ஈர்ப்பு வந்தது. சில விஷயங்களை உண்மையிலே நம்ம நிறைய கற்றுக்கிட்டோம். குர்ஆன்னா என்ன, ஹதீஸ்னா என்ன அப்படிங்கிறத வந்து விளங்கக்கூடிய அளவுக்கு நமக்கு பிஜே அவர்கள் வந்து தூண்டுதலா இருந்தார். அன்னைக்கு அவதூறு சொன்ன அந்த இமாமுங்கள், அந்த அன்னைக்கு இருந்தவங்க சுன்னத் ஜமாத் இமாமுங்கள் அது சொன்னதை இன்னைக்கு முஜாஹித் வந்து அதே வார்த்தையை இன்னைக்கு வந்து பயன்படுத்துறாரு. யாரு ஒரு வந்து பன்னிக்கறி ஹராம்னு சொன்னாரு, மற்ற பார்ட்ஸ்லாம் வந்து சூப் போட்டு குடிக்கலான்னு சொல்றாரு அப்படின்னு. நீ அன்னைக்கு சொன்னதை வந்து அன்னைக்கு வந்து அந்த ஒரு 30 வருஷத்துக்கு 25 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னதை அவதூறு பிரச்சாரத்தை இன்னைக்கு வந்து திணிக்கிறேன்னா உன்னுடைய நிலைப்பாடு என்னன்னே தெரியல. ஏன்னு சொன்னாக்கா, உனக்கு இந்த வரலாற்று நிகழ்வுகளை வந்து உனக்கு அது வந்து உண்மைன்னு சொல்லி ஏத்துக்கிறதுக்கு மனம் இல்லை. அதை திசை திருப்புறதுக்கு நீ என்ன வேணாலும் சொல்லிக்கிட்டு போலான்னு சொன்னாக்கா இது எந்த விதத்துல நியாயம் தான் நான் கேட்குறேன். அதனால வந்து இப்போ நிறைய வந்து இருக்கு, எனக்கு சரியா வந்து சொல்ல தெரியல, அது எப்படின்னு விவரிக்க தெரியல. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோல பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.